ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மணக்கிற முட்டை கருவாட்டு குழம்பு பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு சட்டி பாத்திரம், மண் சட்டி அந்த சூப்பராக இருக்கும். நான் வந்து சும்மா ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, வெந்தயம், மிளகு, சீரகம், சோம்பு வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா போட்டுட்டு நான் வந்து வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நல்லா தண்ணியில் கட் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு நான் இப்போ வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறமா இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே வந்து நான் 2 தக்காளி, 2 வெங்காயம், சின்ன வெங்காயமும் சின்ன தக்காளி இந்த சைஸ்க்கு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைச்சிருக்கேன். ஏற்கனவே நான் விழுது அரைச்சி வச்சுருந்தேன். அந்த விழுதோடைய 2 தக்காளி, 2 வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த விழுதுலேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றி இந்த மிக்ஸி ஜார்லேருந்து ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இந்த பாருங்கள், இந்த கொதிச்சு வருது பார்த்திங்களா. இப்போ நான் வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை பாயில் பண்ணியிருக்கேன். முட்டையை லைட்டாக கீனி இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா, எங்கள் மாமியார் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, வெள்ளையிலே பாயில்டு அந்த ஒயிட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக ஊற்றி வச்சதுக்கப்புறம் நான் தனியாக இங்கே ஒரு வானலில் வந்து கருவாட்டை நல்லா வஞ்சிர கருவாடை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு நான் பெசரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அப்படியே அந்த எண்ணெயோடைய இந்த குழம்புல ஊற்றிக்கிட்டு 2 நிமிஷம் கொதித்து வந்தால் போதும். கிளறி விடுங்க. எங்களுக்கும் பாயில்டு முட்டை போட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் சாப்பாட்டில் ஊற்றி அந்த முட்டை கருவாடு அப்படிக்கே வச்சு இந்த சாப்பாடோடு சாப்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா என் நாக்கில் வச்சு ஊறுது. இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அந்த வாழைக்காய், அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கோட இது செமையாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.